ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கம்ப்ளீட் ஆகுது. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கங்க. சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாகவே சனிக்கு 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். உபஜெயஸ்தானம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து யாராலுமே அழிக்க முடியாத ஸ்தானம், யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஸ்தானம் அப்படிங்கிறதாவது உங்களே யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உபஜெயஸ்தானம் தான் சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போயிட்டு அவர் போய் 12 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம், இந்த 7.5 வருஷம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிங்களோ அத்தனை விஷயத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. 7.5 வருஷம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் எத்தனை விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் வந்து இந்த சனி உங்களுக்கு இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்து சனி, அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சனியுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 7.5 சனியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே அனுபவமாக மாற்றுங்க. நான் மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதை எல்லாமே கொஞ்சம் மாற்றுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த கஷ்டங்களிலிருந்து பாடம் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட தகுதியான நபர் தான். அதை வந்து நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த 7.5 வருஷத்தில் உங்களோட கஷ்டங்களில் யார் கூட இருந்தாங்க, உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க, யார் உதவி பண்ணலை, யார் துரோகம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்று வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு இப்போ சனி கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும். இதுதான் வந்து சனி பயிற்சியுடைய முக்கால்வாசி பலன்கள். இதுதான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்க. நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். முயற்சி நமக்கு வந்து சரியாகலையே, நல்லா இல்லையே, நமக்கு என்னடா பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சி போடுறீங்களோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. காரிய சித்தி அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம் தான். அதில் சனி வந்து உட்காந்துருக்காரு. அப்போது நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியம் கைகூடும், சித்தியாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது அஷ்ட ஐஸ்வர்ய ஸ்தானம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது சர்வசாதாரண கிடையாது. அதே தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம். சகல விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களையுமே அடைய முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அப்போ அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். விரயம் அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு எப்படி இருக்குது, அவருடைய தசாபுத்தி ஏதாவது நடக்குதா, இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை செக் பண்ணி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரான டைமு. சனி நல்ல பிளேஸில் இருக்கார். அது மட்டும் இல்லை, பர்சனலாகவே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குருவும் நல்லா இருக்கார். அதே மாதிரி வந்து ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சனியும் நல்லா இருக்கார். எல்லா பிளானட் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது நான் பர்சனலாக சொல்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நல்லா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 2025 தான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு சனி வந்து பயிற்சியாகி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து போகாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து காலியாகிட்டு உங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும். பிஸ்னஸ்லேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு வந்து இந்த சனி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் நம்பவே முடியாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் யாராவது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் போயிடுறது, ஒருத்தர் திடீர்னு டெத் ஆகிடுறது. அது வந்து 3rd பிளேஸில் இருக்க உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வரணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை சனி கொடுப்பாரு.
சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி நல்ல யோகங்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் அப்படின்னா என்னென்னா சனியை குறிக்கக்கூடியது தான். ஸோ ஊர் தேவதைன்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து காவல் தேவதை இருக்கும். அந்த காவல் தேவதையை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம், தப்பு கிடையாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்கள் வீட்டிலே வந்து வழிபாடு பண்ணுங்கள். பட் ஆனால் என்னென்னா இந்த 2 தெய்வ வழிபாடும் பண்ண உங்களுக்கு சனி பல யோகங்களை கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர் தான் கொடுக்க போகிறாரு. சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சந்தான பிராப்தத்தை சனி வந்து பெற்றுக் கொடுப்பாருங்க. பொதுவாகவே வந்து ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் அமைப்பும் இருக்குது. ஏன்னா இந்த 7.5 வருஷம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே திரும்பி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மேரேஜ்னா லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது காதல் திருமணம் அப்படிங்கும்போது இந்த சனி வந்து 2 விஷயத்தையும் செய்வார். ஒன்று வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்லா போயிட்டுருக்க லவ்வை வந்து கட் பண்ணி விட்ருவார், பிரேக்கப் பண்ணுவார். ஆனால் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. பிரிந்தவர்கள் ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அவர் உடைத்தெறியறதுக்கு தான் பயிற்சியாகி உங்களுக்காக வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி மாற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து. அதனால் ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, அது தேடி தானாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அந்தளவுக்கு வெளிநாட்டுக்காக போய் வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களாம் வந்து உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்ல ரிசல்ட் 3ஆம் இடம்ங்கிறது தான் இந்த ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதில் சனி வந்திருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன் உறுதியாக 100% உண்டு. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து எழுதிட்டு வாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருவீங்க, கவலையே படாதீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்குனால நல்ல உபாசனை பண்ணுங்கள். 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை இருக்க ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும், சாபங்கள் அல்ல. ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடக்கிறது, அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பல யோகங்களை உங்களுக்கு பெற்று தருங்க. உபாசனை எடுங்க. ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு வருவாங்க. உபாசனை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லும் பல யோகங்களையும் பாக்கியங்களையும் பெற்றுத்தரும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்திங்கன்னா, ஏன்னா சனி 5ஐயும் பார்த்து 9ஐயும் பார்க்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த தெய்வம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த தெய்வம் உங்களை கூட இருந்து காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு குருநாதரை பார்த்து ஒரு உபாசனை எடுங்க, அது நல்லது. இல்லை அப்படின்னா தெய்வத்தை, உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தையே குருவாக மாற்றி நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுத்து பழகிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நல்ல யோகங்களையும் உயர்வான விஷயங்களையும் தான் இந்த சனி கொடுக்க போகிறாரு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல யோகம் தான். சனி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல யோகங்களை கொடுக்க போகிறாரு.
பெரிய பெரிய பாராட்டுகள், விருதுகள், பெரிய லெவலில் பப்ளிசிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு கிடச்சிரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஃபேமிலியில் இணக்கமான சூழ்நிலைகள், தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியாக மாறுறது. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு. தந்தையாருடைய வந்து உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையாருக்கு மருத்துவ செலவோ, தந்தையாருடைய உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு எந்தவித வில்லங்கமும் இல்லாமல் தானாக அதுக்குண்டான பாக பிரிவினை வந்து தானாகவே வந்து சேருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நல்ல யோகங்களை தான் கொடுக்க போகிறாரு. கூடுதலாக நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கங்க. சனி வந்து பலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யமும் நல்ல யோகத்தையும் கொடுக்க போகிறாரு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு. இவ்வளோ நாளாக வந்து 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது உங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய திசையோ அல்லது சனியோடைய புத்தியோ யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ வந்து இந்த சனி வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு. லாபஸ்தானத்துக்கு வராரு. சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து பெருக்கி விடும். ஆனால் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து சனி பயிற்சியிலே ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ரிஷபராசிக்கு தான். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம். 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அது மட்டும் கிடையாது, 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் தான். அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி குருவும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அது தனி பயிற்சியாக பார்க்கலாம். ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சனி பயிற்சி. அதே மாதிரி அவர் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களுக்கு நிறைய காசு பணம் இது இவ்வளோ நாளாக எந்த விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகுது. ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல்நலத்துலேயும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். மெயினாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான வேலையும் அவர் செய்வார். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் அள்ளி பெருக்கிடுவார். ஆயுள் காரகன் அப்படிங்கிறது சனி தான். அவர் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது, இரவு நேரங்களில் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது இரவு நேரங்களில் வந்து ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே இந்த 2.5 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, அதாவது ஆல்ரெடி கோடீஸ்வரனாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னா இந்த 2.5 வருஷம். அதுவும் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அல்லது எந்த திசையாக இருந்தாலும் சனியோடைய புத்தி நடந்துச்சு அப்படின்னாலுமே மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் 11ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. உடல் ரீதியாக வந்து நிறைய சோம்பேறித்தனத்தை, இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயத்த நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அசால்ட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் வருது அப்படின்னா கண்டிப்பாக மாடாட்டம் உழைக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவீங்க. ஆனால் எந்த காலமும் இல்லாமல் இந்த காலங்களில் வந்து உடல் சோர்வு, உடல் அசதி, அதே மாதிரி அலட்சியம், இது எல்லாமே தானாக வந்துடும். சனியோடைய பார்வை வந்து நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் நமக்கு என்ன விஷயம் நன்மையோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயங்களை நம்ம போராடி முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ உடல் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும், மைண்ட் அளவில் தயார்படுத்திக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம். அதனால் மனசை வந்து நீங்கள் தயார்படுத்திட்டிங்கனாலே பெரிய லெவலில் உங்களுக்கு சனியுடைய இது தன்மைகள் வந்து பெருசாக பாதிப்புகள் அடையாது. அதே மாதிரி வந்து உடல் ரீதியாக ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை உடனடியாக டாக்டர்கிட்ட காமிங்க. அது ரொம்ப நல்லது. முக்கியமாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா
கோயிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, வீட்டில் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் குலதெய்வத்தை வழிபட்டா, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஜாதக அமைப்புப்படி குலதெய்வமாக இருக்குது. அப்போது 5ஆம் இடத்த வந்து என்ன பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு உங்கள் ராசி லக்ன அமைப்புப்படி. அப்போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அதிர்ஷ்டம் வந்து பல வகையில் உங்களுக்கு வரும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக வந்து சேரும். 5ஆம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்ட ஸ்தானம் இல்லையா? அதே மாதிரி புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸாக முடியும். உங்களுடைய காரியங்கள் ஏதாவது தடையாக இருக்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, காரிய சித்தி ஆகணும், காரிய வெற்றி ஆகணும் அப்படின்னா புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. அதுதான் மிகப்பெரிய பரிகாரம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா, அந்த கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. சனியோடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கனால அதில் இருக்கக்கூடிய தோஷங்களும் போக்கக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் தர்ம கர்மாதிபதி. ஏன்னா 9, 10 கூடையவர் இல்லையா, அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தர்ம கர்மாதிபதியுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கனால 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி சில பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் வரும். சில பேருக்கு லாட்ரி, புதையல் இந்த மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை போட்டித் தேர்வுகளில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். இது வரைக்கும் ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பதவியோ அல்லது ஒரு போஸ்டிங்கோ கிடைக்கும். நல்ல ரிசல்ட் வரும். உயர்கல்வி இந்த எம்ஃபில், பிஹெச்டி, ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது, டாக்டரேட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சூப்பரான பொற்காலம் தான். நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய ஆசை அபிலாசைகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சனி பயிற்சியில் அவங்களுக்கு நிறைவேறும். இதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் கைவிட்டிருப்பாங்க. இனிமேல் இது நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கை கொடுங்க. ஏன்னா 9, 10 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடம் தான் ஆசை அபிலாசைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. உங்களுடைய நியாயமான ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த சனி பயிற்சியில் வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி அவர் அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறாரு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர் விபத்து கண்டமோ அல்லது மருத்துவ கண்டமோ, ஒரு சிலருக்கு சர்ஜரி கண்டமோ கொடுத்துரும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செல்ஃப் ட்ரைவை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு கம்பல்சரி நீங்கள் போயாகணும் அப்படின்னா செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக சனி தேசம் நடக்கிறவங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால மாரகம் இருக்குது. அதனால் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலத்தை வென்றவர் தான் காலபைரவர். அதனால் வந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் விபத்து கண்டமோ அல்லது மாரகமோ நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். இறைவனுடைய வழிபாடு, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு வரக்கூடிய தீங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான சக்தி இறைவன் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் இந்த வழிபாடெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் வந்து 8ஆம் இடம் தான். காசு பணம் அப்படிங்கிறது பல வகையிலிருந்து வருங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி காசு பணம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி வரும். இப்போ பொதுவாக வந்து பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மன ரீதியாக நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் இந்த சனி கொடுப்பாரு. 5ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு. சனி பார்க்கும்போது எடுத்த முடிவு தப்பா ரைட்டான்னு தெரியாமல் நிறைய திணறுவீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு மே மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு திரிகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் இருக்காரா, அப்போ காதல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது காதல் ரீதியான துரோகங்களோ, நம்பிக்கைக்குரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது வந்து உங்களோட மனசை குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பாங்க, அல்லது ரொம்ப தர்ம சங்கடமாக்குவாங்க, அல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய இது வந்து நம்பிக்கை துரோகம். இது எல்லாத்தையும் நீங்கள் சந்தித்து தான் வந்தாகணும். இந்த 7 இந்த சனி இந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாப சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் லாபமாக தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய துரோகத்தையும் லாபமாக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்குறோம். பொதுவாக உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, அதாவது 8ஆம் இடம்ங்கிறது வந்து மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு. ஸோ கணவன் மனைவியுடைய வந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் வந்து ரொம்ப
பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானம் 8ஆம் இடம், கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதை நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 8ஆம் இடம்ங்கும்போது சனியோடைய பார்வை வந்து அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும். அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ரொம்ப அனுசரித்து போங்க, அது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக கைகூடி வரும். புதுசாக நீங்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, அதே மாதிரி புது விஷயங்கள் நிறைய சாதிக்கிறதுக்கு உண்டானது. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக வந்து அரசியல்வாதிகளுக்கு, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே கைகூடுங்க. எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால மூத்த சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சொத்துக்கள் இருந்தது, உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு பல வகையில் காப்பாற்றக்கூடியது. 9, 10 கூடையவர் தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் லாட்ரி, புதையல், யோகம் இந்த மாதிரினா கல்விக்கு படிக்கிறாங்களே குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. ஃபீஸ் பாதி ஃபீஸாவது கட்டுங்க. ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க. ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டுங்க. இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். சனியோட இது வந்து என்னென்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டஸ்தானம் தான். நிறைய நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நிறைவேற போகுது. இந்த சனி திசை நடக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமக ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கன்னி ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக வரப்போகுதுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து உறுதியாக உண்டு. ஆனால் சனி வந்து மற்ற ராசிகளை காட்டிலும், அதாவது சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலம் பெறாருங்க. எந்த கிரகம் வந்து ஒரு கிரகம் வந்து திக்பலம் பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து முழுமையாக நன்மைகளை தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து கண்டச்சனியோடைய பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதோடைய நன்மைகள் தாக்கங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதோடைய தாக்கம் வந்து நன்மையை கொடுக்குமா அப்படின்னா நன்மையை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 5, 6 கூடையவர். ஓகேங்களா? 5ஆம் அதிபதிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி புதன், அப்புறம் சனியும் புதனும் வந்து நட்பு கிரகங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சனியோடைய பார்வை வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போகும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சனி பயிற்சி வருது இல்லையா, இந்த வந்தோன்னே மே மாதம் வரைக்கும் சரியான டென்ஷன் இருக்கும். மன உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு படிப்படியாக அதோடைய தாக்கம் குறைந்து நன்மைகள் நடக்கும். சில பரிகாரங்களும் நான் சொல்கிறேன். அந்த விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து பார்வை வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய ராசியில் கன்னி ராசியில் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு வருஷமாகவே ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ராகு கேது இருந்து இந்த கேது வந்து உங்களோட ராசியில் இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதை தொட்டாலும் ஃபெயிலியரு, மனசே ரொம்ப உடஞ்சி போய் தான் இருப்பீங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, தொழிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த கால கொடுமை என்ன அப்படின்னா சனியும் இப்போ சனியோடைய பார்வையும் இருக்கா. அப்போது மே மாதம் வரைக்கும் வந்து இந்த மே வரைக்கும் கேது வந்து போக மாட்டார் உங்கள் ராசி விட்டு. அப்போ மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கடுமையான காலகட்டம் தான். இப்போ வந்து பிப்ரவரின்னு வச்சுக்கோங்க, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சரியான கஷ்டம். கஷ்டத்துலேயும் கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி கஷ்டம். ஆனால் அதை கையாண்டு தான் ஆகணும். கன்னி ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்ற ராசியை காட்டிலும்
பாசிட்டிவாகவே எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் ஈஸியாக கடந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அப்படியா வேறு வழி இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்த நபர்களாக தான் இருப்பீங்க. 100% வந்து யதார்த்தவாதிகள் அப்படின்னாலும் சரி, அப்டேட்டட் பர்சன்னாலும் சரி, அது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா கன்னி ராசியில் தான் புதன் உச்சமாகிறாரு. புதன்கிறது வந்து யதார்த்தமான ஒரு கிரகம். ரியாலிட்டி, அதாவது கள நிலவரம் என்ன, இது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசி நேயர்கள். ஸோ கன்னிராசி நண்பர்கள், அதனால் உங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரியும். சனியோடைய தாக்கம் என்னென்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவார், மன உளைச்சலை உண்டு பண்ணுவார், தொட்டை எல்லாத்தையுமே தாமதப்படுத்துவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணத்தான் செய்வார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுமையான முயற்சி பண்ணணும். எந்த ஒரு கிரகமுமே நல்ல இறுக்கி பிடிச்சி தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் விலகி அப்படியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிடுங்க. இவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான்ப்பா, இவனை வந்து நம்ம அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன செஞ்சுருவார், சனியே சரி பொழைச்சி போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி கடுமையான முயற்சி பண்ணணும். ஆனால் சனிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா 7ஆம் இடம் திக்பலம் நான் சொன்னேன் இல்லையா, அப்போது அவர் சனி 7ஆம் இடத்துலேருந்து எங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சனி தான் உங்களுக்கு வரப்போகிறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சனி வந்து 7ல் இருந்துட்டு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு, சில சொத்துக்களும் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம். இந்த சனியோடைய தன்மையில் எது ஒரு விஷயம் நடக்குதோ அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கெட்ட இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சாகிற வரைக்கும் அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது. நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால் 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பிரிஞ்சே போக முடியாது. எவ்வளோதான் இருந்தாலும் சரி அது சகிச்சுக்கிட்டு உங்கள் கூடயே வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுக்கும். அந்த பார்ட்னர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட்னராக இருப்பாங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. ஆனால் சனி அங்கே வந்து உட்காந்துருக்க இந்த 2 வருஷ காலகட்டத்தில் நல்ல பார்ட்னரு, நல்ல மேரேஜு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷூராக நடக்கும். ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். தாமதப்பட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. புதுசாக பார்ட்னரு, நல்ல இன்கம், இதெல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன்கள் இப்போ கிடைக்கும். ஆனால் சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகம்ங்கிறதுனால தீமைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், நன்மைகள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போடுவீங்க. அதாவது புதன்கிழமை வெற்றிலை மாலை, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அவரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டு அப்படின்னா இப்போ அது வந்து கரியமாணிக்க பெருமாள், நீலமேக பெருமாள், இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5 குடைவர் யார் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு 5 குடைவர் சனி. அப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும், திடீர்னு நல்ல மேரேஜ் ஆகணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் எல்லாம் ஆகுங்க. அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருமாள், நீலமேக பெருமாள், கரியமாணிக்க பெருமாள், இந்த 2 பெருமாளையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க. யாருக்காவது சனி தசை நடக்குதுன்னா சொல்லுங்கள். அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போகுது. ஏன்னா 5 குடையவர் தான் 7ல் வந்து உங்களுக்கு உட்கார்றாரு. அப்போது சனி தசை நடக்குது அப்படின்னா இது சூப்பரான காலகட்டம். சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு வர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள் ராசி அமைப்புப்படி எல்லாமே நல்லது தாங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி உறுதியாக உண்டு. புதுசாக வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பருங்க. 7ஆம் இடத்துல திக்பலத்தில் வந்து உட்காந்துருக்கு. அரசாங்கம் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். கன்னி ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகத்தை பெற இந்த 2.5 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய பதவியில் போய் உட்காருவீங்க. சனி அப்படின்னா தான் பொதுமக்கள்ங்க.
இந்த சனியும் சந்திரனும் சேர்றது வந்து புணர்ப்பு தோஷத்தை உண்டு பண்ணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருக்கெல்லாம் புணர்ப்பு தோஷம் இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. சனி சந்திரங்கும்போது தான் வந்து எம்ஜிஆரே வந்து அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிச்சார் அப்படிலாம் இருக்குது, அப்படி தான் இருந்திருக்கு. கோச்சார ரீதியாக அந்த டைமில் வரும்போது சினிமா நடிகர் ஒரு அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆவாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே சனியோடைய கொடுத்தது தான். ஆனால் அவர் என்னென்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தார். அது மாதிரி கஷ்டப்படவும் நீங்கள் தயாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயமுமே ஈஸியாக கிடைக்காது. கன்னி ராசிக்காரங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஸோ அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்காது. அரசியல்வாதிகள்னால் மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகிற அரசியல்வாதிங்க அப்படின்னா நல்ல மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கட்சி தலைமையிடமே உங்களை சூஸ் பண்ணி பெரிய லெவலில் நிற்க வைக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க. பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் யோகம்ங்க. 9ஆம் இடத்தை பார்க்குது சனி. கலைத்துறை அப்படின்னாலே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் பாராட்டு, விருதுகள், உயரிய விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து நல்ல யோகமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 5 குடையவராக இருக்கார். 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோகம். தெய்வ அனுகூலமும் தெய்வ பலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உண்டு பண்ணாலும் வந்து பொதுவாகவே ஏன் நன்மையான கிரகங்கள் இயற்கை அசுபர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக சுப கிரகங்கள் எல்லாமே வந்து உயிரை எடுக்காது. அசுப கிரகங்கள்லாம் வந்து உயிருக்கு அந்த சின்ன கண்டத்தை கொடுத்துரும். அதுக்காக தான் அந்த அசுப கிரகம்னு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சனி, செவ்வாய், ராகு இதெல்லாம் அசுப கிரகம்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை அதை நல்லா உயர்த்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வேறு எதையாவது பண்ணி விட்டுரும். அதுக்காகத்தான் வந்து சனியோட இதை வந்து நம்ம பயப்படுறோம். சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க. ஆனால் உங்களுடைய நேரம், உங்களுடைய கிரகம் என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது எதிர்த்த மாதிரி தண்ணியை போட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ரொம்ப சேஃபாக போங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அந்த கடுமையான காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சனி தேசம் நடக்கிறவங்க கூடுதல் கவனம். முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் போயிட்டு வாங்க. எப்போவுமே கவனமாக இருங்க. அதாவது நடந்து போனால் கூட கவனமாக இருங்க. சனி தேசம் நடக்கிறவங்க காளி வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். தெய்வ பலத்தை நீங்கள் பண்ணும்போது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம் சில பேருக்கு. ஆல்ரெடி வீடு கட்டின பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் புதுசாக குடியேறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சூப்பராக கிடைக்கும். வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தாலும் கடன் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 6 கூடிய சனி தான் உங்களுக்கு. கடனுக்கு அதிபதியே உங்கள் ராசிக்கு சனி தான். அவர் 4ஆம் வீட்டை பார்க்கறனால ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு. ஒரு லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய அமைப்பு யோகம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாபகத்திறன் போயிடும். படிப்பில் ஆர்வமே இருக்காது. எப்படா இந்த காலேஜை முடிச்சுட்டு வருவோம், எப்படா ஸ்கூலை முடிச்சுட்டு வருவோங்கிற எண்ணங்கள் ஏற்படும். புக்கை திறந்தா இன்ஸ்டா பார்க்கலாமான்னு தோணும். இன்ஸ்டா தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரீல்ஸாக தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி ராசி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், படித்தா தான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருந்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கரை சேர முடியாது. நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியாது. அதனால் கண்டிப்பாக படிக்கணும். நல்லா தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு படிங்க. அதுக்குண்டான ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு இந்த சனியோடைய தாக்கத்துலேருந்து உங்களைய இது பண்ணும். பொதுவாக சனி வந்து சந்திரனை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா? இந்த கிரக சேர்க்கைக்கு பேர் என்ன அப்படின்னா புணர்ப்பு தோஷம். 2.5 வருஷம் உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது. இந்த புணர்ப்பு தோஷம்னா என்னென்னா எல்லாத்தையுமே தாமதப்படுத்தி விடுறது. அப்போ நீங்கள் அதில் வந்து என்னென்னா அந்த தன்மை வந்து என்னென்னா குறைக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்கள். இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் புணர்ப்பு தோஷம்ங்க. இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன வழி அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது தான் மிக சிறந்த வழிங்க. அன்னதானம்னா உங்களுடைய அதாவது நட்சத்திரம் வருது இல்லையா, மாதத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குங்க. அண்டா குண்டாவா சோறை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை. பசி உள்ளவர்களுக்கு அதை அறிந்து ஒருத்தருக்காவது தானம் கொடுப்பது சாப்பாடு. இங்கே பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பக்கத்தில் வா மச்சான் சோறு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. நிறைய பேர் இதை தான்
தான் செஞ்சிட்ருக்கீங்க. அன்னதானம்னு என்னென்னா, உண்மையாலுமே ஆதரவற்றவர்கள் ரோட் சைடில் இருக்கிறாங்க. உங்களால் நிறைய செலவு பண்ண முடியாது, காசு இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு இட்லியாவது 2 இட்லியாவது இல்லை ஒரு பிரியாணி அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியாது, எந்த வகையிலையும் ஃப்ரெண்டாவோ ரிலேஷன்ஷிப்பாவோ எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாது. பார்த்துக்கங்க. ஏன்னா அன்னதானம்னா இதுதான். நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. கோவிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. கொடுத்துட்டு அன்னதானம்ங்கிறாங்க. அதாவது உண்மையாலுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடணுங்க. அப்படி இருந்தால் தான் அது உங்களுக்கு தானத்தில் சேரும். அந்த சாப்பாடை கொண்டு எங்கேயாவது கொட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோஷமாக தான் மாறும். இதை நான் சொல்லிடுறேன். கோவிலில் இருந்தால் மடப்பள்ளியில் கொண்டு இது பண்ணுறீங்க, இந்த கோவிலில் கொடுக்குறது அதெல்லாமே நன்மை தானே, இல்லைன்னு சொல்லலை. அதனால் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கங்க. ஆனால் அந்த சாப்பாடை ஒருத்தர் கூட வேஸ்ட்டு பண்ணவே கூடாது. இந்த இலை போட்டு பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் உங்களோட நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் சாப்பாட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒருத்தருக்காவது யாருன்னே தெரியாதவர்களுக்கு பசி உள்ளவர்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. திருப்தியாக மேக்ஸிமம் 100 ரூபா இருக்குமாங்க, அன்றைக்கி அந்த 100 ரூபா செலவு பண்ணிடுங்க. அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த தோஷம் வேலை செய்யாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக மாறும். அதே மாதிரி 5 குடையவர் 7ல் போய் உட்காந்துருக்காரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுங்க. 2மே நடக்குங்க. சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி திசையில் புதன் புத்தியோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா துரோகம் நடக்கும். இல்லை இந்த மாதிரி வெறும் சனி திசை தான் நடக்குது அப்படின்னா திருமண பிராப்தத்தை ஒரு சிலருக்கு கொடுத்துரும். திருமணம் கைகூடும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி அது திருமணத்தில் போய் முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கறனால பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே நடக்கும். திருமணம் 7ஆம் இடத்துல வந்திருக்குது, அதனால் நான் மேரேஜ் பண்ணலாமா, கண்டச்சனியில் பண்ணலாமான்னா நான் அதுக்கு தான் பதில் சொல்லியாச்சு. சனி ஒரு இடத்துல திக்பலம் பெறும்போது என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அது வாழ்க்கை ஃபுல்லும், நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே அது உங்களோட தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமணம் தாராளமாக பண்ணலாம். இது உங்களுடைய ராசி அமைப்புப்படி உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி குருபலம் இது எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் சனியோடைய தன்மை பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணலாம். காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஐஸ்வர்யம், அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மற்ற காலகட்டத்தில் காட்டிலும் சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்டில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணிடுங்க. 7ஆம் இடம்ங்கிறதுனால திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். ஒருவர் அனுசரித்து போகிறது தான். அமைதியாக போகணும், அனுசரித்து போகணும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு மேரேஜ் லைஃபுங்கிறது 100% சக்ஸஸ் நான் சொல்லவே மாட்டேன். 7ஆம் இடம் பாதகமாக வரதுனால மேக்ஸிமம் ஆஃப் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தங்களுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, தங்களை புரிஞ்ச மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இது என்ன 50% தான் சக்ஸஸ் ஆகும், 50% ஃபெயிலியர் ஆயிரும். இது எல்லாமே கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது 7ஆம் இடம் பாதகம்னால. ஆனால் இந்த காலகட்டத்தில் அமைதியாக போங்க, இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தொலைச்சிடக்கூடாது. கன்னிராசிக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வருங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கை நல்லா இருக்குங்க. ஆனால் லைஃப் பார்ட்னர் அமைய மாட்டாங்க. நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சவங்களுக்கு இது 2 இருக்காது. இது உண்மையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. பொதுவாகவே இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி கண்டச்சனியாக இருக்கிறது நிறைய நன்மைகள் தான் செய்யும். நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு தாக்கங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டமத்து சனி வரப்போகுதுங்க. இந்த சனி பயிற்சி இவ்வளோ நாளாக உங்களுக்கு கண்ட சனியாக இருந்துச்சு, இப்போ அஷ்டமத்து சனியாக இருக்குது. அஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் அடிக்க போகுது அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பொதுவாக அஷ்டமத்து சனி சிரமங்களை தான் கொடுக்கும். நான் அதில் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியை காட்டிலும் உங்களுடைய ராசிக்கு அதோடைய அஷ்டமத்து சனியுடைய பலன்கள் ரொம்ப குறைவு தான். குறைவுனா அதிகமாக உங்களுக்கு பெரிய லெவலில் கடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிம்ம ராசியோடைய இயல்பு என்ன அப்படின்னா
ஒரு விஷயத்த டைமிங் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதுவீங்க. அதை மட்டும் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு. பொதுவாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சிம்ம ராசியில் வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பீங்க. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நேர்மையாக இருக்கவங்களுக்கு வந்து சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக வந்து பாதிப்பு அடைய மாட்டாங்க. நேர்மை மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நேர்மையாக இருங்க. அதுதான் நேர்மைனா மற்றவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோங்கிறதில்ல. நமக்கு எது நல்லது கெட்டது, நமக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுங்க. முக்கியமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யாரையும் அஷ்டமத்து காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா யாரையும் நம்பக்கூடாது ஃபஸ்ட்டு. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏன்னா அவர் வாக்கு ஸ்தானத்தை தான் பார்ப்பார், 2ஆம் இடத்த பார்ப்பார். அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொருளாதாரத்தையும் அதுதான் 2ஆம் இடம் தான் குறிக்கும். வாக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் வந்து 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு அமைதியான டைப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனியோடைய பார்வை மட்டும் உங்களை தூண்டி விடும். புரியுதுங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்னென்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அஷ்டமத்து சனி நடக்குது. உங்களுக்கு ஒருத்தர் கோவப்படுத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயையோ அவரை நீங்கள் சனியா நினச்சிக்கங்க. உங்களுக்கு வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, கோவப்படுத்துகிறவங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா, இவர் நமக்கு சனி, இவர் நம்மளை வந்து தூண்டி விட்றாரு, அமைதியாக போயிடணும், உஷாரா இருடா, உஷாரா இரு அப்படின்னு நீங்களாக உங்களை சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. பொதுவாகவே வந்து கோவப்படாமல் இருக்கணும். பொதுவாக இயல்பாக இது மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணுங்கள். உங்களுடைய உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம், ஐம்புலன்கள் எல்லாமே அடக்கி ஆண்டுட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வந்துடலாம். பொதுவாகவே அஷ்டமத்து சனிங்கிறது கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பை கொடுக்காது. நிறைய கடக ராசியில் உங்களுக்கு அன்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட கேட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா நீங்கள் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. சரி, சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு வருது, 5ஆம் இடத்துக்கு வருது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். முக்கியமாக வந்து சிம்மராசிக்காரங்க தாரக மந்திரமாக நம்ம அமைதியாக இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும், அமைதியாக இருந்துக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும். இதை மட்டும் சொல்லி சொல்லி மெடிடேஷன் பண்ணி பழக்கப்படுத்திக்கங்க. வேறு வழியே இல்லைப்பா உங்களுக்கெல்லாம். சனியோடைய இது தூண்டி விடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த டைமில் நான் செஞ்சு கொடுக்குறேன், கடனை இந்த டைமில் திருப்பி கொடுக்குறேன், வாங்கின கடனை இந்த டைமில் கொடுக்குறேன், இந்த டைமில் உங்களுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பாலிஷாக சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து 10 நாளில் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னா 1 மாதம் டைம் கேட்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்களானே அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியாது. கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே திருப்பி பணத்தை செலுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கமிட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அது வெளியிலையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி. முக்கியமாக கணவன் மனைவி வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகணும். எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு போனால் இது அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாதீங்க. அது கோபத்தை தூண்டும், சண்டை வரும், பிரிவினை வரும், அது பெரிய லெவலில் மாறும். அப்புறம் வீட்டை விட்டு வெளில போவாங்க, அவமானங்கள் வரும், இது எல்லாமே வரும். ஸோ அதனால் அமைதியாக பொறுமையாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே உங்களோட நன்மைக்கு சொல்கிறேன். உங்களை பயமுறுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு துளியளவும் கிடையாது. வரத்துக்கு முன்னாடி உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்குமானா அந்த மாதிரிலாம் கொடுக்காது. ஆயுள் காரகன் சனி தான். அவர் அஷ்டமத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது விபத்துக்கு உண்டான ஸ்தானம் தான். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனுங்க. அதனால் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு எப்போவுமே நன்மை வந்து என்னென்னா பகலில் தான் நடக்கும், நைட்டு வந்து நடக்காது. இது வந்து இயல்பானது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ட்ராவல் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பகல் டைமில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து சனியோடைய புத்தியோ அல்லது சனியோடைய திசையோ இது மாதிரி ஏதாவது ஒரு திசையில் சனியோடைய புத்தி நடக்குது அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதோ இல்லை நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் அலட்சியங்கள் கூடாது. புது நபர்களுடைய இது வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யார் என்னன்னு பார்த்து நம்பிக்கைக்குரியவங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வெல்விஷர்கிட்ட வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அஷ்டமத்து காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்களை நம்பி தான் நம்ம முன்னெடுத்து போக முடியும். அப்படிங்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு என்ன அப்படிங்கிறத, அதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட்டாலே பெரிய லெவலில் நஷ்டங்களை தவிர்க்க முடியும். தொழில் ஆல்ரெடி போயிட்டுருக்கக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு தடைகள், தாமதங்கள், ஏற்கனவே இது பண்ணுறதுல டிலே ஆகிறது, இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தொழிலில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க முக்கியமாக பரிகாரம் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு உகந்த நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த காலகட்டத்தில் பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடியதும் ராகு காலமும் ஒன்றாக இணையக்கூடியது வந்து 4:30 to 6 தான் பிரதோஷ வேலை. நித்தியமாக பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் 4:30 to 6 பிரதோஷ காலம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6. ஸோ இந்த 2 காலமும் இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு விளக்கு போடுங்க. அதாவது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா சனியோடைய குருநாதரே யாருன்னா கால பைரவர் தான். ஏன்னா கர்மக்காரகன் சனிக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த கர்மம் எதனால் வருது? காலத்தால் வருது. ஸோ காலத்தை வென்றவர் கால பைரவர். அதனால் நம்ம கால பைரவரை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது மாதம் ஒரு முறையாவது 4:30 to 6 ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு மனசார அவருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷத்தையும் போக்கு பகவானேன்னு வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அஷ்டமது சனி பாதிப்பை ஏற்படுத்தாது. அதை சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்க்குது. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதில் எதுவுமே தடை பண்ண மாட்டார். ஏன்னா தனஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு தனம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிரந்தரமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புது முயற்சினால் நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். பணங்காசு தடை இல்லாமல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கைவோங்கும். அதையும் நீங்கள் பார்த்து கவனத்தில் இருக்கணும். முக்கியமாக தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கடுமையான மன உளைச்சல், உடல் உளைச்சல் இது எல்லாமே ஏற்படும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய டென்ஷன், டிப்ரெஷன், பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அந்த பாதிப்பை கொண்டு வந்து வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட தயவு செய்து காமிக்காதீங்க. அமைதிப்படுத்துக்குங்க. வேறு வழி ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. அதனால் பொறுமையாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், அமைதியாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படணும். இதெல்லாம் மறுபடியும் கண்ணாடி பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷம் சூப்பராக ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். குடும்ப நபர்கள் எப்போவுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் கூட இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை எதிர்த்து பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கும். என்னடா அது இவ்வளோ நாளாக இவங்க பேசுவாங்களானே தெரியல, இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அதனால் வந்து அமைதியாக போங்க. குடும்ப நபர்கள்கிட்ட வந்து அனுசரணை ரொம்ப முக்கியம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு
நம்பாதீங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு புதனுடைய வீடா வருது. சனி பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸு. மனதுக்கு புடித்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு. நம்பாதீங்க. அவங்கனால கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனைய சந்திக்க போறீங்க. அதில வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி சந்திச்சாலும் மறுபடியும் இன்னொரு டைம் வரும். ஏற்கனவே சந்திச்சிட்டேன் அப்படின்னாலும் இன்னொரு டைம் வரும். ஏன்னா அந்த கண்டச்சனி வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை குடுத்துருப்பாரு. இருந்தாலும் அஷ்டமத்து சனியிலயும் நீங்க மனதுக்கு பிடித்த நபர்களாக அல்லது காதலன், காதலியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் நெருக்கமான உயிர் தோழனோ அல்லது தோழியாக இருந்தாலும் சரி, அவங்கனால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு தான் இந்த அஷ்டமத்து சனிய வந்து நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்க பேர வந்து கெடுத்துக்கிறதுக்கு எந்த வகையிலும் நீங்களே அதுக்கு வந்து வழிவகுத்து குடுத்துறாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 2 1/2 வருஷத்துல எந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு குடுக்கக்கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல. அதுக்காக நம்ம நண்பர்கள் இல்லாம வாழ முடியாதே! என்ன பண்றது? அப்ப எப்படி இருக்கணும்? தாமரை இலை தண்ணீர் போல நீங்க இருக்கணும். வேற வழி கிடையாது. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் சரி, காதல் ரீதியா பிரச்சனைகள் வரும். அதேமாரி காதல் ரீதியா உங்களுக்கு ஒர்த்தான பர்சனாங்கிறத நீங்க பாருங்க. லவ் பிரேக்கப் நெறைய பேத்துக்கு ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லவ்னால ஒரு பெரிய அவமானம் சந்திக்க நேரிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போறது தான் வாழ்க்கை. லவ் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு சின்ன பார்ட்டு அப்படிங்கிறத இது பண்ணுங்க. அஷ்டமத்து சனி காலகட்டங்கள்ல அதிலிருந்து மீண்டு வரது, கடந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போகும். இந்த அஷ்டமத்து சனி ரிலேஷன்ஷிப்புக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரேக்க உண்டு பண்ணிருவாரு. அதாவது வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிறத அவமானத்த கடந்து வந்தா தான் உங்களுக்கு வெகுமானம். இத வந்து ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும். அவ்வளோதான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களே நம்மளை வந்து மனச குத்தி கிழிச்சா, அது வந்து செத்ததுக்கு சமந்தான். வேற ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் அதுலேருந்து மீண்டு வந்து தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அத செய்யுங்க. ஆனா ஆப்ஷன் இல்ல. அப்போ வந்து என்ன செய்யணும்? மீண்டு வர்றது தான் வழி. வேற வழி கிடையாது. ஸோ, இத நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கங்க. அது நல்லது. சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. இந்த அஷ்டமத்து சனியில வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 5ஆம் இடத்த பார்க்குது. அப்போ வந்து சந்தான பிராப்தம் நெறைய பேத்துக்கு கிடைக்கும். உங்களுடைய கர்மா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை உறுதியாக இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு பலவித தோஷங்கள போக்கி என்ன செய்யும் அப்படின்னா, சந்தான பிராப்தத்தையும் இதுவும் கொடுக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்க பேரு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. உங்க மேல தான் நீங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா, அத வந்து இந்த காலகட்டத்தில பெருசு பண்ணி பேசுவாங்கங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சிருப்பீங்க. அத வந்து சுட்டி காமிச்சு, இவ்வளோலாம் இதுக்கு முன்னாடி பெரிய விஷயம்லாம் செஞ்சிருப்பீங்க. அதெல்லாமே கண்ணுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில நீங்களே மனசு கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. அத வந்து இன்னும் ஊதி பெருசாக்க தான் குடும்ப நபர்கள் காத்துட்ருப்பாங்க. வேற வழி இல்ல. அமைதியா போணும். ஏத்துக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கடந்து வந்து பழகிக்கணும். பொதுவாவே அமைதியா இருந்து பழகிக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில அது கஷ்டம். நான் ஒரே லைன்ல அமைதியா இருங்கன்னு சொல்லிருவேன். ஆனா, இந்த காலகட்டத்தில அது ரொம்ப கஷ்டமானது. பொதுவா அஷ்டமத்து சனி எல்லாத்துக்குமே பிரச்சனைய குடுக்க மாட்டாருங்க. ஆனா, எல்லா விஷயத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட ரொம்ப அளவோட அதாவது நீங்க சோஷியல் மீடியாலலாம் இருக்கிறவங்க, ஐடி ஜாப்ல இருக்கிறவங்க, இப்ப நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. எங்க போறீங்கன்னு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாரி சோஷியல் மீடியால தெரியாத நபர்கள்கிட்ட இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது மாரி விஷயங்கள்ல சேட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியாம மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லாத அவமானங்கள், பெரிய அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க ஒருத்தர் ரொம்ப நம்புறீங்க. அவர் உங்களுக்கான இது கணவர்ன்னு சொல்ல வரல. லவ்வரா இருக்கலாம். அல்லது ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்கலாம். ஆனா, இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பி வெளியில போகாதீங்க. உங்களுக்கு நீங்க யார நம்பணும்னா, கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர நம்புங்க. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா யார நம்பணும் அப்படின்னா, உங்க உடன் பிறந்த சகோதரனையும், பெற்றோர்களையும் தவிர வேற யாரையுமே நம்பக்கூடாது. இந்த கேட்டகரியில நீங்க ஏன்னா இது மாரி இருந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனா இருக்க விடாது. அதனால நீங்க உங்கள ட்ரெயின் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. விபத்து கண்டம் சிலருக்கு இது பண்ணலாம். என்ன திசா புத்தின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க.
சில பேருக்கு வந்து என்ன திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்த பார்க்குது, ஒரு பதவி தேடி வரும், வேலைகள் கிடைக்கும். பொதுவாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு, அவமானம், மன கஷ்டம் இது எல்லாம் கொடுத்தாலும், ஆனால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வராது. அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ பெண்களாக இருந்தால், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்த பார்க்குது. திடீர்னு வந்து பொருளாதார வளர்ச்சி திடீர்னு பெரிய லெவலில் வரும். இந்த இது சொல்லுவாங்கள்ல, பினாமி சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் கூட இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு அதிபராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல வழியில் உழைச்சி வராது. திடீர்னு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. 5ஆம் இடத்துல பார்க்குது, 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குது, 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்த பார்க்குது. பொருளாதார ரீதியாக நல்ல வாழ்க்கையில் உயர்வும் மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதில் எந்த இதுவும் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களோட உடல்நிலை இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்குங்க. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பொதுவாகவே 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்த பார்க்குது. கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் காளி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பரிகாரங்கள், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ கல்விக்கு நீங்கள் வந்து, ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. கல்விக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட் புக்கு அல்லது ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சனியுடைய அந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு நல்லபடியாக இந்த 2.5 வருஷத்தை கடந்து வரதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக கும்பராசியில் 9ஆம் இடம், கும்பராசியான 9ஆம் இடத்துலேருந்து இப்போ வந்து மீன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்ங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்து என்னென்னா, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா, உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுது. அதுவும் மிதுன ராசிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து அதிபதி புதன்ங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இந்த 10ஆம் இடத்துல வந்து சனி வரும்போது தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தாலுமே உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ஒரு ரகசியம் அப்படின்ட்டு ஒருத்தங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எப்படியாவது உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்டேயோ, தொழில் சாணத்துலேயோ ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு. நீங்கள் வந்து உங்களுடைய ரகசியங்களை பெரிய லெவலில் பாதுகாக்க மாட்டீங்க. யதார்த்தமாக வெளியில் சொல்லிடுவீங்க. அதனால பல பின்விளைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் கவனமாக இருங்க. கவனம்னா இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப சூப்பர். 10ஆம் இடத்துக்கு வரனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைக்கலைன்னா கூட புதுசாக இப்போ பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ இருக்கும். உங்ககிட்ட நல்ல அறிவு இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது. ஆனால் காசு முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட, ஏன்னா சனி 7ஆம் இடம் பார்ட்னர் ஸ்தானத்தை பார்க்குறாரு 10ஆம் இடத்துல இருந்து. அப்போ தொழிலுக்கு ஒரு நல்ல கூட்டாளியும் அவர் அமைச்சு கொடுப்பாரு. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் வந்து
பார்ட்னர்ஷிப் மூலியமா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா, உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அல்லது புதுசா பார்ட்னர் சேர்க்கிற மாரி இருந்தா, அதுவும் ரொம்ப நல்லது. பட் ஆனா, எல்லா விஷயங்களையுமே உங்க கையில தான் இருக்கணும். நீங்களும் அத வந்து என்னன்னா பார்த்துக்கணும். அந்த மாரி தொழில் ரீதியா வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் ஏன்னா 12ஆம் இடத்த பார்க்கறதுனால அலைச்சல், அதே மாரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸ வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் போடுறது, அ இன்னொரு பிரான்ச் உருவாக்குறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் உற்பத்தி சார்ந்த பிசினஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. அதாவது நீங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டே வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு தொழில் ரீதியாவும், உத்தியோக ரீதியாவும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு நல்ல பதவி இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே தான் நீங்க வந்து சம்டைம் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே நேரத்தில நீங்க விரும்பாத இடத்துக்கு வந்து இடம் மாறுதல்களும் கிடைச்சிரும். அதே மாரி ஒரு சிலர் வந்து ஃபாரின் போணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்கலாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. சனி 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால வந்து ஈஸியா வந்து ஃபாரின்ல வந்து வேலை கிடைக்கிறது, நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஆனா வெளிநாடு போணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இத வந்து நீங்க குடுத்துருப்பீங்க. உங்களுக்கு செலக்ட் ஆகாம இருந்திருக்கும். அவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா செலக்ட் ஆகி போயிடுவீங்க. அதே மாரி 12ஆம் இடத்த பார்க்கறனால தொழில் ரீதியா ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா இடமாற்றம் இருக்கு. உத்தியோக ரீதியா இடமாற்றங்கள் இருக்கு. அதே மாரி 4ஆம் இடத்த பார்க்கறனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போணும். இரவு நேரங்கள்ல போகறத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி நல்ல மைண்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க வண்டி எடுத்து ஓட்டணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது சனியும் வந்து அந்த 7:30 சனியும் அல்லது சந்திராஷ்டமமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள்லலாம் வந்து ரொம்ப கடுமையா